அன்பான தளபதி வேணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சார்பாகவும் நம்ம அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ் 3, 2, 1 சொல்றேன். ஹாப்பி பர்த்டே தளபதின்னு சொல்லிடலாமா? ரெடி 3, 2, 1 ஹாப்பி பர்த்டே தளபதி. Thank you தளபதி, we always love you. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், அண்ணன் பார்க்க 51 வயசு மாதிரியே இல்ல, இன்னொரு 18 வயசு பையன் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காரு அண்ணன். ஆனா என்ன பவர் தெரியுமா தளபதிக்கு? ஐயோ, எந்த ஷோ போட்டாலும் 120 செகண்ட்ல ஹவுஸ்ஃபுல் ஆகுதுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் மெர்சல் கத்தி எந்த படம் போட்டாலும் கேட்டாங்க, ஏன் ப்ரோ இதை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க? ஏங்க இதான் உண்மை, எல்லா ஷோலையும் சொல்லிதானே ஆகணும். ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் தளபதி, செகண்ட் ரீசன் தளபதி ஃபேன்ஸ். நீங்க ஒரு சேர்ந்து எல்லாரும் அண்ணன் யாரு, அண்ணன் யாரு, அண்ணன் யாரு பாட்டு ஆன்சர் பண்ணி வைப்பலாமா? அதுக்கு முன்னாடி அடுத்த என்ன ரீ ரிலீஸ் நீங்க நிறைய பேர் கேட்டீங்க. 3 படம் லைன் அப்ல இருக்கு. வேலாயுதம் பிளான் பண்றோம். அதே மாதிரி நீங்க எல்லாம் நேர்ல பார்க்கும் போது டிஎம்ல அடிக்கடி கேட்கிற குஷி படம் பிளான் பண்றோம். அதே மாதிரி ஏப்ரல் 2026ல தெரியும் ஆல் ஓவர். வாங்க இப்ப பாட்ட போட்டு வைப்பலாம். ஆனா எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? சவுண்ட் அப்பப்ப கம்மி பண்ணா சேர்ந்து பாடுவீங்களா? நாங்க என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ. அதுதான் கணக்கு, இந்த கட்சி வேற ரகமா, நாஸ் கட்சி எனக்கு புரிதா உனக்கு? நில்லி உள்ள போனா போதும், நில்லி வெல்ல வருவாங்க. நில்லி உள்ள போனா போதும், நில்லி வெல்ல வருவாங்க. ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அதிரும் பாருனக்கு. போஸ்டரடி மன்னரடி கொண்டாடி கொடுத்தனடி. உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்கு ரீசனே நீங்க எல்லாரும் தான். இந்த வைப்பு போயிருமா? இன்னும் வேணுமா? நீங்க என்ன பண்ணா வைப்பாங்க? என்ன வேணும்? அண்ணன் பர்த்டே வேற இன்னைக்கு. நீங்க கேட்கறாங்க போட்டுனா அவங்க எப்படி போறாங்க? அது மட்டும் இல்லாம ஒரு குட் நியூஸ் நான் ஷேர் பண்ணணும்னு, நம்ம தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் போடுறதா இருக்கட்டும், அதுக்கு நீங்க பாடுறது, ஆடுறது, நீங்க சோஷியல் மீடியால போடுற ரீல்ஸ், எல்லா ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே விஜய் நான் பாக்குறாரு. இப்ப ரீசெண்டா சச்சின் படம் எவ்வளவு நல்லா போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சச்சின் படத்தோட ரீரிலீஸ் சக்சஸ்க்கு அப்புறம் படத்தோட டைரக்டர் போய் விஜய் மீட் பண்ணும்போது விஜய் என்ன சொன்னாரா, ஆனா அது என்னன்னா அந்த கிளாக்ல இருந்து குக்கு முன்னாடி வெளில எட்டி பார்த்து டைம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமலா தியேட்டர்ல விஷ்ணு எட்டி பார்த்து
என்ன நேர்ல பார்க்கும்போது அண்ணா தான் சொன்னாரு, தொடர்ந்து என் ரசிகர்களை மட்டும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. அண்ணனோட 69 படத்தை நம்ம ரீரிலீஸ் பண்ணி இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த ஷோலையும் நான் ஆபரேட்டர் ரூமுக்கு போய் ஒரு டிஜேவா மாறி 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் பாட்டு எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட். நீங்க கேட்ட ஆலப்படம் தமிழன் ஆரம்பிச்சு சக்தியில இருந்து செல்ஃபி பண்ண ஒரு பிட்டு, சன்னா புரியாது, சித்தி சினாரி, சூரத்தேங்கா, அப்புறம் அதிகமா ஒன்ஸ் மோர் போட்டு கில்லியில இருந்து அப்படி இப்ப ரீசெண்டா அதிகமா ஒன்ஸ் மோர் போட்ட சச்சின்ல இருந்து வாடி வாடி பயங்கர வாய்ப்பு கிடையா. ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு லேட்டா பண்ண பரவாயில்லையா? தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேக் டு வீடியோ. இன்றைக்கி ஜூன் 22 நம்ம விஜய் பர்த்டே. ஸோ அவர் பர்த்டே நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்கள் கமலா தேட்டர் வந்திருக்கோம். அதுவும் லியோ படத்துக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணலாம் வந்திருக்கோம். நான் இது வரைக்கும் ரிலீஸ் வந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதோட ஒரு ஸ்டெப் மேலே வச்சு இன்னைக்கு தரமாக சிறப்பாக செஞ்சு விட்டாப்புல விஷ்ணு ப்ரோ. அவர் வந்து நான் எதிர்பார்க்கல. என்னடா ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கள் ஆளை காணவேன்னு தேடினேன். வந்தாருங்க லியோ பாட்டுக்கு. உண்மையில வந்து அந்த வைப்பை கொடுத்து எப்பயுமே ஒரு 10 மடங்கு வைப் கொடுப்பாரு. இப்போ அந்த வைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு வைப் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து 3 படம் சொல்லியிருக்காங்க ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கோம். நடுவில் வந்து கொஞ்சம் சில பல பிரச்சனைனால என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கேற்ற ஒரு செட்டு லைன் எதுவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும், வீடியோஸ் வரும். நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குற மாதிரி இருங்க, பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் அன்பான அந்த லைக் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.